ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதம், இட்லி, தோசைக்கு ஏற்ற ஒரு பட்டாணி குருமா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு பட்டாணி வேக வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சோம்பு போட்டு தாளிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி அந்த விழுதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பட்டாணியை தண்ணியை மட்டும் பிரிச்சுட்டு பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதுக்கு தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, கசகசா, பூண்டு, இஞ்சி, அது போக 2 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த விழுதை இந்த பட்டாணி கலவையில் ஊற்றிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பட்டாணி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பட்டாணி உப்பு போட்டு அது இறக்கும்போது மல்லித்தழை, புதினா சேர்த்து நல்லா சேர்த்து இறக்கிக்கலாம். சூப்பரான என்னோடய ஸ்டைலில் பட்டாணி குருமா ரெடி பண்ணிச்சு. இது சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.